தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன் வணக்கம். இந்த தீ விபத்துக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? தற்பொழுது தீயானது முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க சுப்பிரமணியன். சங்கரன்கோவில் நகராட்சி தெருவில் குடியிருப்புக்கு நடுவே நந்தகுமார் என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் தீக்குச்சி தயாரிப்பதற்கான கரிமருந்துகள் மற்றும் மூலப்பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது. திடீரென அந்த அறையில் தீப்பெட்டி எரிவதாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் புகை மூட்டத்திற்கு நடுவே தீயை அணைக்கும் பணியில் போராடி வருகின்றனர். ஆனாலும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாதால் தீயணைப்புத் துறையினர் மிகுந்த சிரமத்திற்கு ஈடுபட்டனர். மேலும் ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு தீப்பற்றி எரிந்து வரும் கட்டிடத்தின் ஒரு பக்க சுவரை இடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயை அணைக்கும் பணிக்காக சங்கரன்கோவில் நகராட்சி குடிநீர் வாகனம் மூலம் கொண்டு வரப்பட்டு அந்த தண்ணீரானது தீயணைப்புத் துறையினர் வாகனத்தில் ஏற்றப்பட்டது. தற்போது அந்த பகுதி முழுவதும் புகைமூட்டம் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீயை தீயணைப்புத் துறை வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலரும் நகர்மன்ற துணைத் தலைவருமான கண்ணன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி ஆகியோர் சம்பவ இடத்தினை பார்வையிட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.